வந்து ஏசாயான்னு எழுதி வச்சிருக்காங்க. பழைய ஏற்பாடுல எடுத்தீங்கன்னா ஏசாயா. அந்த ஏசாயாவுல என்ன சொல்லப்படுது? 44வது அதிகாரத்துல 6 ஏசாயா 44 6 அதில் சொல்லப்படுற செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய அவனுடைய மீட்படுமானவர் சொல்வதை கேளுங்கள். நானே முதலும் இறுதியுமானவர். கர்த்தர் சொல்றதை கேளுங்க, அல்லாஹ் சொல்றதை கேளுங்க. நானே முதலும் இறுதியுமானவர், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு ஏசாயாட்ட வந்து கர்த்தர் பேசுறார். அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காரு, கடவுள் சொல்றார். அதே மாதிரி ஏசாயாவுடைய 43வது அதிகாரத்துல 10, 11, 12 என்ன சொல்லப்படுதுன்னா, எனக்கு முன் ஒரு தெய்வமும் உண்டானதும் இல்லை. ஏசாயாவுக்கு சொல்றாரு கடவுள், எனக்கு முன் வந்து ஒரு தெய்வமும் உண்டானது இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இனிமேல் இயேசு வரப்போறாரு, அவர் தெய்வம் கல்யாணம். எனக்கு பிந்தியும் ஒரு தெய்வம் உண்டாக போறது இல்ல, எனக்கு முந்தியும். இறைவன் எப்ப இதை சொல்றானோ, கடவுள் எப்ப இதை சொல்றான், ஏசாயா என்பவருடைய காலத்தில் சொல்கிறான். அப்ப எனக்கு முந்தினா ஏசாயாவுக்கு முந்தின அர்த்தம். இப்ப நான் எப்ப உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ, இதுக்கு முந்தி ஒரு தெய்வம் இருந்துச்சா? உண்டானது கிடையாது. அல்ல இனிமேலாச்சும் ஒருத்தர் ஏசுநாதர் கடவுள் உண்டாவாரா? உண்டாக மாட்டான்னு இருக்குது. எப்படி இருக்குன்னா, எனக்கு முன் ஒரு தெய்வமும் உண்டானதும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர். பாருங்க, நானே கர்த்தர். நான் கர்த்தர்னு சொல்லாம ஒரு நான் ஒண்ணு போட்டு அப்புறம் நானேன்னு ஒண்ணு போட்டு அப்படியே இருக்கு அந்த வாசகம். அரபிலே அப்படித்தான். இன்னனி அனல்லான்னு அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல சொல்லும் பொழுது. இன்னனின்னா நான், மறுபடியும் அனண்டா நான் நானே அல்லாஹ்னு சொல்றான் குர்ஆன்ல. இன்னனி அனல்லாஹ், நானே தான் அல்லாஹ்னு அல்லாஹ் சொல்றான். பாருங்க, அதே ஸ்டைல்ல எங்கேயும் இருக்கிறது. நானே கர்த்தரு, நான் தான் கர்த்தரு அல்லாஹ், என்னை தவிர இரட்சிப்பவர் ஒருவரும் இல்லை. ரட்சிப்பார்கள் தானே கூப்பிடுறீங்க. என்னை தவிர ரட்சிப்பவர் ஒருவரும் இல்லை, தெரிவித்தவரும் இரட்சித்தவரும் சொன்னவரும் நானே. உங்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்தது நான் தான், ரட்சித்தவரும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உங்களிடத்தில் இருக்கும் அந்நிய தெய்வம் அல்ல, நீங்க எதை தெய்வம் வணங்குறீங்களோ அது கிடையாதுப்பா, நான் தான் உங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லி ஏசாயாங்கிற தூதருக்கு, தீர்க்கதரிசிக்கு சொன்னதாக 43வது அதிகாரம் 10, 11, 12 நீங்கள் பார்க்கலாம். அதே ஏசாயாங்கிறவருக்கு கடவுள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, இது 45வது ஏசாயாவுல 45வது அதிகாரத்துல 18 வசனம். வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி உருப்படுத்தி நிலைப்படுத்தினவரும், இதெல்லாம் ஒருத்தர் தான் செஞ்சிருக்கிறான். வானத்தை படைத்தவர், வானத்தை ஏசுநாதர் படைக்கல, வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி. குர்ஆன்ல இதே மாதிரி சொல்லப்படும். அல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யாரு, உருவாக்குனவன் யாரு, அதே மாதிரிதான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி உருப்படுத்தி நிலைப்படுத்தினவரும் அதை வெறுமையாய் இருக்க படையாமல் குடியிருப்புக்காக அதை ஒழுங்குபடுத்துவருமாகிய கருத்து சொல்வதை கேளுங்கள். அதை வெறுமையா படைச்சு வைக்காம அதுல மட்டும் மனுஷன் வாழ்வதற்கு தேவையான சமாச்சாரங்கள் எல்லாம் படைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த கருத்தர் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி ஏசாயாங்கிற தூதருக்கு வந்து சொன்னதாக ஏசாயா 45:18 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அதே ஏசாயாவுல 45வது அதிகாரத்துல 20ல இருந்து 23 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஏசாயாவுல 45வது அதிகாரத்தை எடுத்து 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வாசகங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்துட்டு போறாங்க. விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து இரட்சிக்க மாட்டாத தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள் அறிவினர்கள். ரட்சிக்க மரத்தால் ஆனது சுமந்துகிட்டு போய் அதை ரட்சிக்க மாட்டாத தெய்வங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள் அறிவினர்கள். நீங்கள் சேர்ந்து ஒன்றாய் யோசனை பண்ணி உங்கள் நியாயங்களை எடுத்துரையுங்கள். இதை பூர்வ காலத்திலே தெரிவித்து முன்னமே அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. நீதியுள்ள கடவுள் நானே, இரட்சகர் நானே, எனக்கு நிகர் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னிடம் திரும்பி ரட்சிப்பு பெறுங்கள். நானே கடவுள், எனக்கு இணை இல்லை. முழங்கால் யாவும் என் முன் முடங்கும். முழங்கால் அதை மண்டிடுவாங்கன்னு அர்த்தம். முழங்கால் யாவும் என் முன்னால் முடங்கும். நாவு யாவும் என் பெயரால் ஆணையிடும் என்று என்னை கொண்டே நான் ஆணையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் பேசியதாக இவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த அளவு நான் தான் கர்த்தரு, நான் தான் நீதி உள்ளவன், நான் தான் கடவுளே, எனக்கு நிகர் இல்ல, எல்லாரும் என் பக்கம் வரணும், என்னிடத்தில் தான் நீங்கள் சரணடைஞ்சு ஆவணும், மண்டியிட வேண்டும் என்றெல்லாம் ஏசாயாவுல அதையும் பாக்குறீங்க. அதே ஏசாயாவுல 44வது அதிகாரத்துல 9, 10, 11 ஆகிய 3 வசனங்கள் சொல்லுது, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணானவர்களே. இதை படிச்சுக்கிட்டே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை வேடிக்கை
அதுல விக்கிரகங்களை உருவாக்குற யாவரும் வீணானவர்கள் இருக்கு. விக்கிரகண்ட சிலைகள், விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணானவர்களே, அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா. அவங்க அருமையா நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த சிலைகள் ஒன்றுக்குமே உதவாது. அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார். அதை வழிபட்டாங்கன்னு வைங்களேன், உன்னையுமே காண மாட்டாங்க. ஒரு யூஸ்லெஸ் பயன்களை நல்லா சொல்றோம். அல்லாஹ் சொல்றதாக அவங்க ஒத்துக்கிறாங்க. பைபிள்ல கடவுள் கர்த்தர் சொன்னதாக ஏசாயாங்கிற நபிட்ட, ஏசாயாங்கிற தூதத்தை கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா, அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார். வழிபட்டாங்கன்னா ஒன்னையுமே காண மாட்டாங்க, ஒரு பயனை அடைய மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க. பைபிள்ல கடவுள் கர்த்தர் சொன்னதாக ஏசாயாங்கிற நபிட்ட, ஏசாயாங்கிற தூதத்தை கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா, அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார். வழிபட்டாங்கன்னா ஒன்னையுமே காண மாட்டாங்க, ஒரு பயனை அடைய மாட்டாங்களாம். அப்புறம் ஒன்றையும் அறியார், ஒன்னையுமே அறியவும் மாட்டாங்க. அவர்கள் வெட்கப்படுவார்களே, மறுமையில வெட்கப்படுவாங்க. இதையா வணங்கணும், நம்மளா செஞ்சு வச்சுக்கிட்டு இதையா போய் கடவுள்னு சொன்னோம்னு சொல்லி அவர்கள் வெட்கப்படுவார்களே. ஒன்றுக்கும் உதவாத சிலையையும் வார்ப்பு விக்கிரகத்தையும் செய்பவன் எவனோ அவன் கூட்டத்தாரெல்லாம் வெட்கப்படுவார்கள். அதை செய்தவர்கள் மனிதர் தானே. நீ எதை போய் கடவுள் செஞ்சுட்டு இருக்கிறியோ அதை செஞ்ச மனுஷன் தானப்பா செஞ்சான். இதை செஞ்சவன் தான் வெட்கப்படணும்ப்பா. வெட்கப்படுற ஒரு காரியத்தை போய் நீங்க எப்படி பக்தின்னு செய்யறீங்க? அது எப்படி விழா கொண்டாடிக்கிட்டு பகிரங்கமா அழைப்பு கொடுக்குறீங்கன்னு இவ்வளவு தெளிவாக ஏசாயாங்கிற தூதருக்கு சொன்னதாக இன்றைக்கும் பைபிள்ல இருந்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கலாம். அதே ஏசாயாவுல 45வது அதிகாரத்தில் 5:6 என்ன சொல்லப்படுதுன்னா, 45:5-6, நானே கர்த்தர், எனக்கு இணை இல்லை, என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் யாவரும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். அந்த லாங்குவேஜ் எழுதிக்கிறாங்க அந்த காலத்து மொழியில. அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு இணை யாரும் கிடையாது, சூரியன் உதிக்கிற கிழக்க இருந்து மேற்க வரைக்கும் உள்ள எல்லாரும் என்னை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஏசாயாவோட 46ல 9-10 என்ன சொல்லப்படுதுன்னா, நானே கடவுள், எனக்கு இணை இல்லை, நானே கடவுள், எனக்கு நிகர் இல்லை, பின் நடக்க போகிறவர்களை பற்றி பூர்வம் முதல் அறிவித்திருக்கிறேன். பின்னாடி வர்றதெல்லாம் நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன். இன்னும் சம்பவியாததை முன்னரே அறிவித்திருக்கிறேன், நடக்காததையெல்லாம் முன்கூட்டி அறிவிக்கிறவன் நான் தான். அப்படிப்பட்ட இறைவன் குர்ஆன்ல எப்படி அல்லாஹ் பத்தி சிவத்தை அப்படித்தான் வருது. இது ஏசாயாவுல 46ல 9-10 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஏசாயாவுல 40வது அதிகாரத்துல 18-19 வசனத்துல என்ன இருக்குன்னா, இப்படி இருக்க கடவுளை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? கடவுளை போய் யாருக்கு ஒப்பிடு? மனுஷனுக்கா? கடவுளை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு இணையாக கொள்வீர்கள்? கடவுள்னு எந்த வடிவத்தை பண்ணி கொடுப்பீங்க? பார்த்தியா கடவுளை? கடவுளுக்கு எந்த சாயலை கொடுப்பீர்கள்? எந்த ஒரு சொரூபத்தையோ கண்ணான் அதை வார்க்கிறான், எந்த வடிவத்தை கொடுப்பீங்கன்னு கேட்டு ஒரு சொரூபத்தை, ஒரு சிலை வடிவத்தை கொடுக்க போறீங்களா? அதை ஒரு சிற்பி வார்க்கிறான், அது எப்படி கடவுள் வடிவமா இருக்கு? அப்படி கண்ணாண்டா அந்த சிற்பம் செய்யறவன் அவன் வார்க்கிறான், அவன் வார்ப்பது எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு ஏசாயாவுக்கு சொன்னதாக 40-18-19 நீங்க பாக்குறீங்க. இதுல எதுக்கு சொல்ல முடியும் கேட்டா, இந்த கர்த்தர் ஒருத்தர் தான், கடவுள் மட்டும்தான், இயேசுநாதரோ மேரியோ வேற யாருமோ கர்த்தர் கிடையாது என்று சொல்லி தெளிவாக பைபிள் அறிவிக்கிறது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி லேவியர் ஆகமம் ஒன்னு இருக்குது. லேவியர் ஆகமத்தில் 19வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நானே. கடவுள் சொன்னதாக, கடவுளாகிய கர்த்தர் நானே. விக்கிரகங்களை நோக்க வேண்டாம், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டாம். நீங்களா வார்ப்பிக்கிறீங்களா? அதாவது இது பண்றது, பார்க்கிறது என்னது, கடைஞ்சி எடுக்கிறது, அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய கடவுளாகிய கர்த்தர் நானே அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. வழங்குது பண்ற காலத்தில் அப்பவே தடுக்கவும் மட்டும் போச்சு, தடுத்ததான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல லேவியருங்கிறது அவர் ஒரு நல்லடியார் தான், அவரு கொடுத்த லேவியர் ஆகமம், அவருடைய ஆகமத்தில் இதை கடவுள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே லேவியர் ஆகமத்தில் 26வது அதிகாரம் 1 எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களை செய்து கொள்ள வேண்டாம், சொரூபத்தையாவது சிலையையாவது உங்களுக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டாம், நமஸ்கரிக்கும் பொருட்டு விசித்திரமாய் செதுக்கிய கல்லை உங்கள் தேசத்தில் வைக்க வேண்டாம், உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நானே. இவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த வசனங்களையா போட்டு பிரிண்டடிச்சு கொடுத்தாலே போதும். உங்களுக்கு தனியாவெல்லாம் நீங்க தேவை பண்ண வேண்டியதில்லை. இந்த வசனங்களை மட்டும் போட்டு பைபிளை போட்டு பைபிள் கூறுவதை கேளுங்கள்னு போட்டு கொடுத்தாலே போதும். அவங்க சிந்திப்பாங்க, இப்படிலாம் நமக்கு வேதத்தில் இருக்கு, நம்ம ஏன் அப்படி தப்பா செய்யறோம் அப்படின்னு விளங்குற அளவுக்கு தெளிவா இருக்குங்க. அவ்வளவு தெளிவான வாசகங்களை சொல்லப்பட்டிருக்கு லேவியர் ஆகமத்தில் 26